இங்கேருந்து கிளம்பி வந்தால் எடுத்த உடனே பரத்வாஜருடைய ஆசிரமம் தானே. பரத்வாஜர் பரதனை சேனையோட வரத அவரும் பார்க்கிறார். எதுக்கு இவன் சேனையை கிளப்பிண்டு வரான் அப்படிங்கிற சந்தேகம் அவருக்கும் இருக்கு. கிட்ட அழைச்சி கூப்பிட்டு பேசுறார். என்ன விஷயம் சொல்லு. ஆனால் விழுந்து நமஸ்கரிச்சான். பரத்வாஜரை பார்த்து கையை கூப்பிட்டு, நான் அண்ணாவை தேடின்னு வந்திருக்கேன், ராமர் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும், உங்களை தரிசனம் பண்ணிட்டு தான் அவர் போயிருப்பார். அண்ணா எங்கே இருப்பாருங்கிறத கொஞ்சம் சொன்னேன்னா நான் போய் அவர் பார்க்கறதுக்கு சௌரியமாக இருக்கும். நான் சொல்கிறேன், அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் இன்றைய தினம் இங்கே தங்கியிருக்கு. நீ எந்த காரணமாக என் நிமித்தமாக நீ அண்ணாவை பார்க்கணுன்னு சொல்கிற அதை சொல்லு. யுத்தத்துக்காக கிளம்பி வந்து. என்ன என்ன சுவாமி இது, நீங்கள் போய் என்ன சந்தேகப்படலாமா? ஏதோ குகன் அவன் ஞானம் இல்லாதவனே எவனோ ஒருத்தன் கேட்டான், என்னை சந்தேகப்பட்டான் அப்படின்னு சொன்னான், அது நியாயம் சுவாமி. ஞான துஷ்டி உடைய வாழான பெரியவா மகர்ஷி தாங்கள் போய் என்கிட்ட இப்படி சந்தேகப்படுறது எனக்கு ரொம்பவும் மனதுக்கு வருத்தமாக இருக்கு அப்படின்னார். பரதன் இப்படி சொன்ன உடனே பரத்வாஜர் சொன்னார், இல்லைப்பா, திருடீகரணமஸ்துவிதி, உன்னுடைய பக்தியை திருடப்படுத்துறதுக்கு தான் இப்படி ஒரு கேள்வி கேட்டேன், தவறாக நினச்சிக்காத, இங்கே இரு, நாளை காலையில் போகலாம் அப்படின்னு விட்டார். உங்கள் எல்லாருக்கும் நான் ஆதித்யம் பண்ணணும், பூஜை பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் அயோத்தி மக்கள் அத்தனை பேரும் வந்திருக்கா, சைன்யமே கிளம்பி வந்திருக்கு, அத்தனை பேரும் தான்ப்பா, எல்லாருக்கும் சேர்த்து வச்சு தான் சொல்கிறேன். சின்ன குடிசையில் இப்படி உட்காந்துட்டு இருக்கார் இந்த ரிஷி, அத்தனை பேருக்கும் என்ன பண்ணுவார் இவர், எப்படி சமையல் பண்ணுவார், எங்கே தங்க வைப்பார்? அவர் கையால் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மனசாலையே பண்ணிடுவார், சங்கல்பம் மாத்திரேன பண்ணிடுவார். பட்டன்னு இப்படி சங்கல்பிச்சாரோ இல்லையோ, பெரிய பெரியதான வித்வானங்கள், பெரிய பெரியதான பாகசாலைகளை எல்லாம் ஏற்பாடு ஆகிடுத்து. எல்லா ஜனங்களுக்கும் நிறைய சௌக்கியமாக அவளுக்கு தனித்தனியாக ரூம்ஸ் வேறு, அவளுக்கு பெட்டு வேறு, சகல வசதியோடு அத்தனை பேரும் போய் தங்கிட்டார்கள். அத்தனை பேரும் பார்த்தா நினைச்சதெல்லாம் கிடைக்கிறது. கல்பக விருட்சமே காமதேனுவே வந்துடுத்து. என்னென்ன வேணுமோ, என்னென்ன குடிக்கணுமோ, என்னென்ன சாப்பிடமோ, குளிக்கணும் அப்படின்னாலும் எப்படி எப்படிலாம் வேணுமோ, மசாஜ்லாம் என்னென்ன மசாஜ்லாம் இந்த ஊரில் இருக்கோ, எல்லாம் தாய் மசாஜ், அந்த மசாஜ், எல்லா மசாஜும். சரி, எல்லாம் ஜம்னு குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டா. அவளுக்கு நாலு பேர் கூட இருந்துட்டு ட்ரெஸ்லாம் பண்ணி விட்டு அழகெல்லாம் படுத்தி சாப்பிடலாம் அப்படின்னு போய் உட்காந்துட்டா என்ன நினைக்கிறோமோ அப்படி வருவான். எல்லாம் பார்த்தா பெரிய பெரிய அண்ணா கூட்டங்கள்லாம் இருக்கு, மலையாக இருக்கு. சாம்பார் குளம், ரச குளம், பாயச குளம்லாம் இருக்கு. எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம், 2-3 தடவை ஏன் சாப்பிட்டேன்னு எவனும் கேள்வி கேட்க மாட்டான். அப்புறம் ஜூஸஸ், ட்ரிங்க்ஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கு, அதெல்லாம் என்னென்ன வேணுமோ எல்லாம் அவ இஷ்டத்துக்கு குடிச்சுக்கலாம். ட்ரெஸ்லாமும் ஏகப்பட்டது இருக்குது, எல்லாம் வார்ட்ரோப்ஸில் என்னென்ன வேணுமோ எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். 4-5 புடவை இருக்கணுமே, இப்போ தீபாவளிக்கு என்னப்போ அப்படின்னு ஒரு மாமி ரொம்ப ஆசையாக தனக்கு வேண்டிய டிசைனாக தனக்கு பிடிச்ச கலராக நிறைய எடுத்து பேக்கில் வச்சுக்கிறான். உண்மையில் எல்லாம் மாய, கிளம்பினா மறைஞ்சிடும் மாய. எல்லாம் அனுபவிச்சுட்டு இவர்களுக்கெல்லாம் தோணித்து, நம்ம தசரதர் நமக்கு ரொம்ப நல்லவர் தான், இருந்தாலும் அவர் இவ்வளோ காலமாக இப்படி ஒரு பிளேஸ் இருக்குன்னு நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை. பார்த்தியா, அப்போவே சொல்லியிருந்தா நம்ம முன்னாடியே இங்கே வந்துருப்போமே. ஏய் ராமர்டா, ராமர் என்ன, அவர் மாட்டுக்கு காட்டில் சௌக்கியமாக இருக்கட்டும், பாரதன்னா அவன் மாட்டுக்கு சௌக்கியமாக நாட்டில் இருக்கட்டும், நம்மளும் இங்கேயே சௌக்கியமாக இருக்கலாம்டா அப்படின்னு பேசிக்கிறாளாம். குஷலம் பரதஸ்யாஸ்து ராமஸ்யாஸ்து ததா சுகம். தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவான் இல்லையா, சோர்கண்ட இடமே சொர்க்கம் அப்படின்னு. அது மாதிரி எடுத்து பார்த்தேடா அவளுக்கு. இவாளுக்கே இப்போ ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பார் பரத்வாஜர் அப்படின்னு சொன்னா, பரதனுக்கு என்ன ஒரு ஏற்பாடு பண்ணியிருப்பார். அத்தியாச்சரியமான ஒரு பவனம் அவனுக்கு. அங்கேருந்து பார்த்தா பெரிய ரத்ன சிம்மாசனம் போடப்பட்டிருக்கு. நேரம் சைன்னு அந்த சிம்மாசனத்தில் உட்காந்துக்கலாம்ல, உட்காரல,
மனசுக்குள்ள என்ன நினைச்சுட்டான்னா, சிம்மாசனம் அப்படின்னு பார்த்துட்டாலே அதுக்கு உரியவர் ராமண்ணா தான். அவர் தான் அதில் உட்காரணும். அவர் உட்காந்துருக்கிறதாக காலி சிம்மாசனத்தில் பாவிச்சுண்டு ராத்திரி பூரா செவ்வால வியஜனம் சத்திரம் அதை எடுத்து எடுத்து வீசிக்கொண்டே ஆசனம் பூஜையா மாச, வெறும் ஆசனத்தை பூஜை பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்குறவாளுக்கு பரதன் ஹிருதயம் பூரா ராமர் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறது தெரியறதே. நீ எப்படி பாவிக்கிறியோ அது போல ராமர் காட்சி கொடுப்பார். நீ வெறும் ஆசனம்னு நினைச்சுட்டு போய் உட்காந்துட்டான். அந்த ஒரு அகம்பாவம் பரதனுக்கு கிடையாது. பரதன் தான் ராஜா அப்படின்னு நினைச்சுட்டா ராஜ்யத்தை அயோத்தியாலேயே ஏத்துட்டு இருப்பானே. ஏத்துக்க மாட்டான் இல்லையா? மனசு கேட்குமா அவனுக்கு? அதை பார்த்த உடனேயே பரத்வாஜர் நினைச்சுட்டார், நாம வச்ச டெஸ்ட்ல இந்த பாஸ் ஆயிட்டான். ராமரா ராஜ்யமான் தானே நாம பார்த்தோம். ஆனா இவனுக்கு இதுல எதுலையுமே நாட்டம் இல்லை. பார்த்தேளா, ராமர் தான் பிராணன்னு எப்படி மதிக்கிறான் இவன் அப்படிங்கிறத புரிஞ்சுட்ட உடனேயே பரத்வாஜர் திருப்தி பட்டுண்டார், சந்தோஷப்பட்டுண்டார். பொழுது விடிஞ்சுது. அனுஷ்டானங்கள்லாம் பூர்த்தி பண்ணி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார் தேஜஸ்வியாக. பரதன் அங்கேருந்து வந்து நமஸ்கரிச்சான். ஆச்சு, அவனுக்கு அண்ணா எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். அவசரம், தவிக்கிறான். கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா இவர்கள்லாம் அங்கேருந்து வரா. குடும்பத்தில் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக இருக்கு. ஏதோ மகான் உட்காந்துட்டு இருக்கார், மகர்ஷி, போய் அவருக்கு சேவித்துட்டு வருவோம் அப்படின்னு நினைச்சுட்டு இப்படி வந்து 3 மகாராணிகளுமே பரத்வாஜரை வீழ்ந்து நமஸ்கரிக்கும் போதே பரதன் சொல்றான், இவர் தான் ராம அண்ணாவை பெற்றவளான தாய் கௌசல்யா மாதா, இவள் தான் சுமித்ரா அம்மா, கைங்கரியமே லட்சியமா இருக்கக்கூடிய லக்ஷ்மணருக்கும் சத்ருக்னனுடையும் அம்மா. கைகேயி பாபிஷ்டனான என்ன பெற்றவளான கொடுமைக்காரி இந்த கைகேயி அப்படின்னு காட்டினான். கைகேயி அப்படியே வெலவெலத்து போய் ஏதோ அவளுக்கு புத்தி பேதலிச்சு போய் ஏதோ பண்ணாலே தவிர மனசுக்குள்ள பశ్చాத்தாபம். என்னத்துக்கு இப்போ நாம இங்க இருக்கோம், பூமி வெடிச்சு உள்ள போயிட மாட்டோமா அப்படின்ற அளவுக்கு அவன் மனசு பரிதவிக்கிறது. மகர்ஷி கிட்ட போய் இது போல தன்னை பத்தி சொல்றானே அப்படின்னு நினைக்கிறா. தானும் அப்பேற்பட்ட செயல் செஞ்சுட்டதும் அவன் மனசு குத்துண்டே தான் இருக்கு. இருந்தாலும் கூட 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 அவன் எதுக்கு வரான் அப்படின்னா, தாம் பெத்த புள்ள பரதன் தன்னை புரிஞ்சுக்கலைன்னாலும் பரவாயில்ல, அந்த புள்ள ராமன் தன்னை புரிஞ்சுப்பான் அப்படின்ற அவளுக்கு நம்பிக்கை. அதனால தான் வந்துட்டு இருக்கா ஆசையா. கைகையை பத்தி பரத்வாஜருக்கும் நன்னா புரியுங்கிறதுனால பரத்வாஜர் சொன்னார், இனி கைகையை பத்தி இது போல நீ பேசக்கூடாது பரதா. ராம பிரவ்ராஜனம் ஹேதத் சுகோதர்கம் பவிஷ்யதி. ராமர் கிளம்பி காட்டுக்கு வந்தார் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி எவ்வளவோ முக்கியமான காரணங்கள் இருக்கு, இப்போ என்னால சொல்ல முடியாது. லோகத்துக்கே க்ஷேமமாத்தான் ராமர் காட்டுக்கு கிளம்பினது. அதுல கைகேயி ஒரு வியாஜமாக ஈடுபட்டான். அப்படி பகவத் சங்கல்பத்தினால அவர் ஆனாலே தவிர அவளும் கொடியவள் இல்லப்பா. நீ இந்த அளவுக்கு வெறுத்துக்கிற அளவுக்கு, அதுவும் பெத்த தாயார இது போல பேசலாமா? விழுந்து நமஸ்காரம் பண்ணு, விழுந்து நமஸ்காரம் அப்படின்றார். பரதன் உடனே விழுந்து நமஸ்காரம் பண்ணான். அன்றிலிருந்து அம்மாவை பத்தி தவறா பேசுறத விட்டுட்டான். மேலும் ராமர் எங்க இருக்காருங்கிற விஷயத்த சொல்றார் பரத்வாஜன். சித்திரக்கூட்டத்துல தான் ராமரை நான் அனுப்பினேன், அங்கதான் இருந்துட்டு இருப்பார் வாசம் பண்ணி கொண்டுன்னு நினைக்கிறேன், நீ போனா பார்க்கலாம்ப்பா அப்படின்னு அனுப்பி வைக்க சந்தோஷமாகவே இருக்கிற இடம் தெரிஞ்சுதே, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம் இனிமே அப்படின்னு நினைச்சுட்டு கிளம்பிட்டான் பரதன். இப்படி கிளம்பி வரும்போதே இவர்களோட கூட எல்லாரையும் இழுத்து கட்டிண்டு வரணும்னா ரொம்ப டிலே ஆகும் போல இருக்கு. நம்ம சீக்கிரமா போயிடுவோண்டா அப்படின்னு நினைச்சுட்டான். சத்ருக்னுடைய கையை பிடிச்சுட்டு அவன் மனசு ஓடுறது. அதுக்கு தக்க இவன் மாட்டுக்கு ஓடுறான். மரம் செடி கொடிகள் கூட பார்க்காம அந்த காட்டுல வெறி பிடிச்சவன் போல. பேர்பட்ட திருமுகம் ராமருடையது,
சந்திர சங்காசம். அப்படியே பார்த்தா இனிகள் எல்லாம் நிலவு ஒளி வீசுறது போல பார்த்துட்டே இருக்கலாமே. அந்த முகத்தை பார்க்கல அப்படின்னு சொன்னா சாந்தி ஏது லக்ஷ்மணா எனக்கு? திரக்ஷாமி சுபமானனம் பிராதுஹு பத்மபலா சாட்சம் நமே சாந்திர் பவிஷ்யதி. அந்த முகத்தை பார்த்தா தான் இனி எனக்கு நிம்மதிப்பா சத்ருக்னா. நான் தேவியை எப்போது பார்ப்பேன், சீதையை லக்ஷ்மணனை எப்போது பார்ப்பேன், அப்போதுதான் எனக்கு சாந்தி. அவனே பாக்யவான். அப்படி ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு கூட ஓடிட்டானே, அவன்தான் பாக்யவான். யாவன்ன சரணௌ பிராதுஹு பார்த்திவ வியஞ்சனான்விதௌ சிரசா தாரயிஷ்யாமி நமே சாந்திர் பவிஷ்யதி. ராமபிரானுடைய என்ன ஒரு திருவடி கமலம் உண்டோ அதை எப்போது என் சிரசில தாங்குவேனோ அப்போதான் எனக்கு சாந்தி. யாவன்ன ராஜ்யே ராஜ்யார்ஹா பித்ருபைதாமஹே ஸ்திதஹ அபிஷேக ஜலக்லின்னஹ நமே சாந்திர் பவிஷ்யதி. ராஜ்யத்துக்கு உரியவரான ராமபிரான் அவர் அழைச்சின்னு வந்து எப்போது பட்டாபிஷேகம் பண்றேனோ அப்போதுதான் எனக்கு சாந்தி அப்படின்னு புலம்பிடுவான். சாந்தி இல்லையே, சாந்தி இல்லை. இப்படி சாந்தி இல்லையே சாந்தி இல்லையேன்னு வரும்போதே அழகான அந்த குடியில் வாசல்ல உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திரன் ததர்ஷ பரதோ குரும். ராமரை இந்த இடத்துல குருவாக சொல்றார். பரதன் போய் அண்ணாவை பார்த்தான் அப்படின்னு சொல்லல, பரதன் போய் ராமரை பார்த்தான் அப்படின்னு சொல்லல, பரதன் போய் குருவை பார்த்தான். உண்மையான சாந்தி குரு சன்னிதானத்துல தானே கிடைக்கும். வேற எங்க போனாலும் அசாந்தி தான். அபயம் அப்படிங்கிறது மட்டும் குருனுடைய கிருபையினால கிடைச்சாதான் உண்டு. சாந்தி அப்படிங்கிறது மட்டும் குருனுடைய சன்னிதானத்துல கிடைச்சாதான் உண்டு. அசாவாசம் சாந்தே அகிருத சுகிருதானாம் அசுலபம். சாந்தி இல்லையே சாந்தி இல்லையே சாந்தி இல்லையேன்னு வரும்பொழுது ராமரை இங்க வர்ணிக்கிறார். அச ஆவாசம் சாந்தே, சாந்திக்கு இருப்பிடமானவராம் ராமர். சாந்தின்னு ஒன்று இருக்கே, அது நம்ம கூடலாம் பழகி 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 சாந்தி கெட்டு போய் இருக்கும்போது, சாந்தி கெட்டு போய் இருக்கும்போது அது பார்த்து தான் ஐயா என்னடா இது, எனக்கே சாந்தின்னு பேர் வச்சுட்டு கடைசியில் ஒரே கவலையாக உட்காந்துருக்கோமே, நமக்கு சாந்தி எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேடிண்டு வந்து அந்த சாந்தி ராமபிரான ஆசிரியச்சு தான் சாந்தியே சாந்தமாக இருக்கான். அப்படி சாந்திக்கே இருப்பிடமாக உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ராமர் அப்படி வந்து பார்த்தானோ இல்லையோ, ராம அண்ணாவை பார்த்த உடனேயே சரணத்தில் போய் நங்குன்னு விழலை. அப்படி பார்த்ததும் பார்த்து எழுத்தாப்புல விழுந்துட்டான். இப்படி விழுந்த பரதனை பார்த்தாரோ இல்லையோ, பரதனையும் சத்ருகனையும் தூக்கி அணைச்சிண்டார். தன் மடியில குழந்தை மாதிரி ரெண்டு பேரையும் உட்கார வச்சுட்டு கட்டிண்டார். பலவிதமான விசாரணை குசல பிரச்சனைகள் பண்றார். எப்படிப்பா கிளம்பி வந்த, என்ன ஆச்சு, ஏன் இந்த கோலத்துல இருக்க, எனக்கு தானே ஜடாம குடம் போட்டுக்கணும் மர உரி கட்டிக்கணும்னு வரம் வாங்கண்டா, நீ என்னத்துக்கு இந்த கோலத்துல இருக்க, உனக்கு என்ன நேர்ந்தது, ஏன்பா அப்பா சௌக்கியமா இருக்காளா, அப்பா சௌக்கியமா இருந்தாருன்னா உன்னை இந்த வேஷத்துல விட்டுருக்க மாட்டாரே, இப்படி நாக விட்டுருக்க மாட்டாரே, என்ன நேர்ந்தது அப்படின்னு கேட்டாரோ இல்லையோ, உடனே இவன் குலுங்கி குலுங்க அழ ஆரம்பிச்சிட்டான். ராமரை பார்த்து சொல்றான், துவாமேவ சோச்சம் ஸ்தவ தர்ஷனேப்சுஹு त्वयेव सक्तामनिवर्त्य बुद्धिं त्वया विहीनः तव शोकरुग्णः त्वां संस्मरन् अस्तमितः पिता ते. பேர்பட்ட தசரத சக்கரவர்த்தி, உங்களையே எப்போதும் பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடியவர் உங்களை காண கிடைக்காம நீங்க வருவேன்னு எதிர்பார்த்து தங்களுடைய பிரிவாற்றாமையினாலேயே, தங்களுடைய ஞாபகத்தினாலேயே
தங்களிடத்திலேயே ஏகாகிர சித்தனாக ராமா ராகவா அப்படின்னு உங்களுடைய திருநாமத்தையே சொல்லி கொண்டு உங்க அப்பா அஸ்தமிச்சுட்டார் அப்படின்னு சொன்னானோ இல்லையோ, குலுங்கி குலுங்க அழ ஆரம்பிச்சுட்டார் ராமர். சீதே மிருதஸ்தே ஸ்வசுரஹா பித்ருஹீனோஸ்மி லக்ஷ்மணா. லக்ஷ்மணா, அப்பா இல்லாதவாளா ஆயிட்டோமேப்பா. சீதே, ஒவ்வொரு அரச மரமும் ஒரு கங்கா நதியோ புண்ணிய தீர்த்தமோ புண்ணிய விருட்சமோ எதை பார்த்தாலும் என் மாமனார் சௌக்கியமா இருக்கணும்னு வேண்டிக்குப்பேம்மா போயிட்டார்மா. இது என்ன பண்ணுவோம், நாம நிர்கதியா ஆயிட்டோமே, நம்ம குடும்பம் இப்படி, நமக்கு என்னதான் ஆறுதல் இனிமே கிடைக்க போறது. எப்படி குலுங்கி அழுது கொண்டே இனி அவளுக்கு சமாதானம் யாரு தன்னை விட்டா, அதனால தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு அவளையும் அழைச்சுண்டு மந்தாக்கினி நதியில இறங்கி ஒத்த முழுக்கு போட்டு எல்லா காரியங்களும் எல்லா வேதோக்தமான மந்திரங்களும் சாஸ்திரங்களும் ராமருக்கே தெரியுங்கிறதுனால ராமர் தன் கையாலேயே அப்பாவுக்கு செய்ய வேண்டியதான கிரியைகள் எல்லாம் செய்து முடித்தார். ஸ்நானம் பண்ணி தனது ஆசிரமத்தை வாசல்ல வந்து உட்கார்ந்துருக்கார். நிசப்தமாக இருக்கு, துக்காக்கிராந்தமா. பல்லக்கில் வரக்கூடியவர்களான அம்மா எல்லாரும் வந்து சேர்ந்தா. அவர்கள் எல்லாம் ராமரை கட்டிட்டு அழறா. இந்த ஒரு கோலத்துல அவர்களெல்லாம் பார்க்க சகிக்கலை. சீதையை போய் கட்டிண்டு எல்லாரும் அழறா. இப்படி வசிஷ்டர் சுமந்திரர் நாட்டு மக்கள் எல்லாருமே அவாவா உட்காந்துண்டு அன்றைய தினம் பூரா தசரதை பற்றியே பேசிக்கொண்டு ஒரு ஆறுதல் எல்லாருக்கும் ராமபிரானை பார்த்தது. அப்படி உட்காந்துருக்கான் அத்தனை பேர். எல்லாருமே ராமரா பட்டாபிஷேகத்துக்கு கூட்டின்னு போயிடணும் அப்படித்தானே வந்திருக்கா. இன்னும் பரதனுடைய பிளான் என்னன்னா சித்திரக்கூட்டத்திலேயே அபிஷேகத்தையே பண்ணிடுறது, பண்ணிவிட்டு அப்புறம் கூட்டின்னு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். வெண்கொற்ற கொடையிலேருந்து என்ன சிம்மாசனமோ அந்த சிம்மாசனத்திலேருந்து எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. இருந்தாலும் அவரிடத்துல விண்ணப்பிச்சுக்கணுமே, பேசணும் இல்லையா, ஒருத்தர் கூட தைரியம் இல்லையா. பரதன் எப்படியாவது காரியத்தை நடத்தணுங்கிற எண்ணம் இருக்கிறதுனால ராமர்கிட்ட வந்து சங்கல்பிச்சுக்கிறான். நீங்க எப்படியாவது இந்த ராஜ்யத்தை ஏத்துக்கணும் அண்ணா. நீங்க வந்து இந்த ரூபத்துல இருக்கேள் பார்த்தேளா, இது கொஞ்சம் கூட தகலை, உங்களுக்கு இது அழகா இல்லை. ஜட்டாமகுடம் போட்டுருக்கேள், மர உரி கட்டுருக்கேள், கையில ஜபமாலை தானே வச்சுட்டு இருக்கணும், வில்லு வச்சுட்டு இருக்கேள் பார்த்தேளா. கொச்சாரண்யம் கொச்சக்ஷாத்திரம் இதெல்லாம் விட்டுடுங்க அண்ணா. நீங்க ராஜாவா இருந்தே தர்ம பரிபாலனம் பண்ணலாமே, என்னத்துக்கு நீங்க இந்த போல வந்து உட்காந்துட்டு இருக்கணும். கைகேயி அம்மாவே மனசு மாறிவிட்டா, தங்களுடைய அபிஷேகத்தை தான் விரும்புறா அம்மாவே. அப்பாவும் இல்லாம நீங்களும் இல்லாம எனக்கு இந்த ராஜ்யத்தை கட்டி மேய்க்க முடியாது அண்ணா. நீங்க தான் ஏத்துக்கணும், உங்களோட ஏதாவது நீங்க வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு கெஞ்சி பார்க்கறான். என்னதான் புடிவாதம் பண்ணி பார்க்கறான், ஏற்கனவே யாராவது குறுக்க பேசினா தான் உண்டு. அதனால ஜாபாலி அவனும் எடுத்து பேசி பார்க்கறார். என்னப்பா இது, ரெண்டு பேரும் நீங்க என்னமோ நீ ராஜ்யத்தை வச்சுக்கோ நீ ராஜ்யத்தை வச்சுக்கோன்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கு. ராஜ்யம் சந்தையில நிற்கிறது இப்படி ஒன்று உண்டாப்பா, எங்கேயாவது பட்டம் கட்டிக்கோ நீ அப்படின்னு அவரும் பேசி பார்த்தார். என்ன சுவாமி இது, நீங்களே இப்படி பேசலாமா அப்படின்னு அவரையும் அடக்கிவிட்டார். ராமர் எதிரில் யாரும் எதுவும் பேச முடியல, அவரை மீற முடியல எல்லாருக்கும். பரதன் நினைச்சா இனி நாம வந்து ஏதாவது பிடிவாதமாத்தான் அவரை ஒத்துக்கு வைக்கணும்னு நினைச்சுண்டு பிராயோபவேஷமா உட்கார்றதுக்கு போய் உட்காந்து தர்ப போட்டுண்டு பிராயோபவேஷமா இவர் வர வரைக்கும் இங்கேருந்து எழுந்துக்கிறது இல்லைன்னு அட்டம் பிடிச்சுன்னு உட்காந்துக்கிட்டோம். அவரும் உட்கார விடலை, அதையும் எழுப்பிட்டார் அவனை. பரதா, நான் இன்னும் கஷ்டப்பட்டு திண்டாடிண்டு ஒன்றும் நான் இங்கே இல்லையே, சந்தோஷமாக தானேப்பா நான் இருக்கேன். அப்பாவுக்கு நாம் கொடுத்தது பேர்பட்ட 2 வரன்ல கடைபிடிக்க வேண்டிய சத்தியம் நம்ம 2 பேருக்குமே தான் உண்டு. காட்டை பார்த்துக்கிறதுக்காக 14 வருஷம் நான் வந்துட்டேன்னா அந்த 14 வருஷம் நாட்டை பார்த்துக்கணுங்கிற பொறுப்பு உனக்கும் உண்டு. தொம் ராஜா பரத பவஸ்வயம் நராணாம் வன்யானாம் அகமிவ ராஜரான் மிருகாணாம் கச்சத்வம் புரவரம் அத்ய சம்பிரகிருஷ்டः சம்ஹிருஷ்டஸ்து அகமபி தண்டகான் பிரவீக்ஷே. 14 வருஷம் நான் வந்துட்டேன்னா அந்த 14 வருஷம் நாட்டை பார்த்துக்கணுங்கிற பொறுப்பு உனக்கும் உண்டு. தொம் ராஜா பரத பவஸ்வயம் நராணாம் வன்யானாம் அகமிவ ராஜரான் மிருகாணாம் கச்சத்வம் புரவரம் அத்ய சம்பிரகிருஷ்டः சம்ஹிருஷ்டஸ்து அகமபி தண்டகான் பிரவீக்ஷே.
அதனால நீ ஒரு கவலையும் படாத, நீ போய் அயோத்தியாவில் இருந்து அரசாளுண்டுரு. கூடவே சத்ருக்னன் உனக்கு இருக்கான் மந்திரியாக. எனக்கு தான் லக்ஷ்மணன் இருக்கானே, உனக்கே தெரியும். எனக்கு இந்த நாட்டு மக்கள் எல்லாம் உன் கூட இருந்து ராஜ்யத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னா, எனக்கு பார்த்துக்க வேண்டிய மக்கள்லாம் இங்கே இருக்கக்கூடியவர்களான மிருகங்கள், பசு பட்சிகள்லாம் இருக்கேன், இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். வன்யான இவர்கள் எல்லாரையும் நான் ரட்சிச்சுக்கிறேன். உனக்கு பெரிய அந்த வெண்கொற்ற கூட இருக்குது, சிம்மாசனம் இருக்குது, எனக்கு இந்த பெரிய ஆலமரம் இருக்கே, இதன் அடியில் நான் உட்காந்து ராஜ்யம் நடத்துகிறேன். மனசு தானே, எங்கே உட்காந்துட்டு எப்படி இருந்தான்னு. அதனால நீ போய் வாப்பா அப்படின்னு விட்டார். எவ்வளவுக்கு எவ்வளவு இவர் தர்மத்தை எடுத்து எடுத்து சொல்கிறாரோ அவளுக்கு அவ்வளவு இவரே தான் ராஜாவாக வரணுங்கிற ஆசை அவனுக்கு தவிக்கிறது. இருந்தாலும் மீற முடியாது. அவரும் அவ்வளோ தூரம் பேசும்போது எப்படி நாம் மீறிண்டு அடம் பிடிச்சுண்டு இருக்க முடியும்? இப்படி திரும்பி பார்த்தான். ஸ்ரீராமருடைய ஸ்ரீ பாதுகைகள் அங்கே விட்டு இருந்தது. அண்ணா, இந்த பாதுகைகளை நீங்கள் சரணத்தில் போட்டுண்டு கொடுத்தேன்னா அதை எடுத்துட்டு கிளம்புறேன் அப்படின்னுட்டான். அதிரோஹாரிய பாதாபியாம் பாதுகே ஹேம பூஷிதே ஏதேஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதஹ. சகல யோகக்ஷேமத்தையும் நிர்வகிக்கக்கூடியது இந்த ஸ்ரீ பாதுகைகளே அப்படின்னு உடனேயே ராமர் அதை கொடுக்குறார். கையில் பெற்றுக்கொண்டான், தன் சிரசில் வச்சுட்டான், கண்ணில் ஒத்திண்டான். மேனி புலக்கரிக்க கண்கள்லேருந்து பாஷ்பம் பெருக ராமரையும் சேர்த்து ராம ஆசிரமத்தை பிரதட்சணம் பண்ணி ராமர்கிட்ட விடை பெற்று ராமரை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே செல்றான். சத்ருக்னனும் கூட கிளம்பிட்டான். கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா முதலிய அம்மா இல்லாமல் விடை பெற்றுண்டு கிளம்பிட்டான். நாட்டு மக்களும் கிளம்புறா. ராமரும் என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறது சொல்லி அனுப்பிட்டாரே தவிர அவருக்கும் மனசுக்குள்ள இந்த என்ன கேட்டுவிட்டான் இந்த குழந்தை. ஆசைப்பட்டது ஒன்றே ஒன்று தான். அவன் என்கிட்ட இது வரைக்கும் லைஃப் டைமில் எதுவுமே கேட்டதே இல்லை. இதை தான் கேட்டான், அதை கூட நிறைவேற்ற முடியாமல் போயிட்டேனே அப்படின்னு நினச்சி கொண்டே ருதன் குட்டீம் ஸ்வாம் பிரவிவேஷ ராமா குலுங்கி அழுதுண்டே உள்ளே போயிட்டாரான். வெளியிலிருந்து அழுதான் எல்லாரும் பாப்பாளே அப்படின்னு. அவனுக்கு அயோத்தியில் ராமரும் இல்லை தசரதரும் இல்லை, இருக்க பிடிக்கல. அதனால நந்தி கிராமத்திலேயே அழகான ஆசிரமம் அமைச்சுட்டான். அங்கேயே ஸ்ரீராம பாதுகைகளை வச்சு பிரதிஷ்டை பண்ணி கொண்டான். அதையே பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டு அதையே ராஜாவாக நினைச்சு தன்னை ஒரு மந்திரி போல நினைச்சுண்டு ராஜரீக காரியங்களை நிர்வகிக்க ஆரம்பிச்சான். அப்படி ஒரு பட்டாபிஷேகம் பாதுகைக்கு இதுவரைக்கும் நடந்ததுங்கிறது ராமாவதார காலத்துல தான். ஏன் அப்படின்னா சாட்சாத் பகவானுடையவே பாதுகையா இருக்கிறதுனால பாதுகை வேற, பகவான் வேற கிடையாது. ஸ்ரீராமரே தான் பாதுகை, பாதுகையே தான் ஸ்ரீராமர். ராஜரீக விஷயங்களிலேயோ இல்லை ஏதாவது முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய தருணத்திலையோ மனசுல ஏதாவது கிஞ்சிது கிளேசம் வந்தா கூட பரதனுக்கு ஏதாவது ஆபத்து, ஏதாவது எப்படி பண்ணலாம்னு தெரியல திணறது அப்படின்னா பாதுகைகள்கிட்டயே பிரார்த்தனை பண்ணிப்பனாம். உடனே ராமர் அவனுக்கு இப்படி பண்ணலாமே அப்படின்னு சூச்சனை காட்டுவார். அதன்படி அவன் ராஜ்யத்தை நடத்தி கொண்டு ராமாகமன காங்ஷையா 14 வருஷம் எப்போ முடியும், அண்ணா எப்போ வருவார், அண்ணா எப்போ வருவார் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறானாம். ராமர் இங்கே சித்திரக்கூடத்தில் இருக்கிறார் அப்படின்னு. இதோட இங்கே நிறுத்துப்போம். நாளைக்கு ஆரண்ய காண்டம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश
प्रयच्छ